ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு ஹை ஸ்கூல் ட்ராமா தான் பார்க்க போறோம். இதுல ஃப்ரெண்ட்ஷிப், லவ், காமெடின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். நம்ம ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் சுத்தமா செட் ஆகாது. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. இப்படி எಲ್ಲಿயும் போலியமா சண்டை போட்டுட்டு இருக்கவங்களுக்குள்ள எப்படி லவ் செட் ஆகுங்கிறத டிராமால பார்க்க போறோம். நம்ம டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்றேங்க. அப்பதான் இது நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ட்ராமா ஸ்டார்ட் பண்ணதுமே ஒரு ஹை ஸ்கூல் தான் காமிக்கிறாங்க. அவங்க டீச்சர் உங்க ஆம்பிஷன் என்னன்னு கேட்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் ஒன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் எல்லாரையும் அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில கொடுக்குறா. எனக்கு ஒரு பெரிய பணக்காரி ஆகணும்னு சொல்லவும் அங்க இருக்க பசங்க அவளை பார்த்து கேலி பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே 15 வருஷம் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் ஆசைப்பட்ட மாதிரி அவ ஃபேமிலி இந்த ஊர்ல ஒரு வசதியான குடும்பமா இருக்காங்க. போஸ்ட் அதுமா புது ஸ்கூல்ல நல்ல நேரம் முடியதுக்குள்ள கால் எடுத்து வச்சிடலான்னு பார்த்தா ஒருத்தன் இவளை தள்ளி விட்டுட்டு சாரி கூட கேட்காம போயிடுறான். டேய் யாரா நீ, கண்ண என்ன பின்னாடி வச்சுட்டா போற? என்னடா இது சகனமே சரியில்லை. நம்ம வேற மொழியா ரிச் கிளப் குள்ள போறோம், என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு பயந்துட்டே இருக்கா. ரிச் கிளப்னா ஒண்ணும் கிடையாது, பணக்கார பசங்களை கேதர் பண்ணிருக்க இடம் தான் இது. சின்ன வயசுல ஏழியா இருந்ததுனால ரொம்ப அசிங்கப்பட்டு கஷ்டப்பட்டிருப்பா. அதனால இந்த மாதிரி ரிச் கிளப் குள்ள போனா அவளோட ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் ஆகுன்றதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா. வாசாசியா ரிச் கிளப் குள்ள என்ட்ரு ஆனா ஒரு மொட்டை அங்கிள் அவளை தடுத்து நிறுத்திட்டு, என்னம்மா திறந்து விட்ட நாய் புகுந்த மாதிரி போயிட்டு இருக்கா, யாராச்சும் இன்வைட் பண்ணியிருந்தாலும் உள்ள விட முடியும்னு சொல்லவும், அங்கிள் ரிச் கிளப்ல என்ட்ரு ஆகணும்னு எனக்கு எவ்வளவு பெரிய ஆசை தெரியுமா, தயவு செஞ்சு என்ன உள்ள விடுங்களேன் அப்படின்னு அவருக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுத்து பாக்குறா. ஆனா அவர் எதுக்குமே மசீர மாதிரி தெரியல. ஆனா 3 பொண்ணுங்க மட்டும் கேஷுவலா உள்ள போயிடுறாங்க. என்னது இவங்க மட்டும் ஏன் உள்ள விடுறீங்க, இவளுக்குன்னு அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கன்ஃபியூஷன்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தெரியாதா இவங்க தான் ரிச் ஏஞ்சல் அப்படின்னு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. எல்லா கூட்டத்திலயும் திமிரு பிடிச்சதெல்லாம ஒரு பொண்ணு சுத்திட்டு இருப்பாள்ல, அதுதான் மாயா, உங்க கேங்கோட லீடர். அவ சொல்ற பேச்சுதான் எல்லாரும் கேட்கணும்னு சொல்ற மாதிரியான அடமண்டான கேரக்டர். அடுத்து எல்லா வேலையும் செய்யறதுக்குன்னு ஒரு அடிமை வச்சிருப்பாங்கல்ல, அது நம்ம ஃபாதா. இவங்க 3 பேர்ல ஹனிதா ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு தான். ஆனா என்ன சேர்க்க தான் சரியில்லை. ஆக்சுவலா ரிச் கிளப்போட பிரசிடென்ட் இவ அண்ணா தான். இவளால மட்டும் தான் அந்த ரிச் கிளப்குள்ள என்டர் ஆக முடியும். அதனாலே இவங்க 2 பேரும் அவளோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிட்டு இருக்காங்க. இவங்களோட சேர்ந்து நம்ம ரிச் கிளப்குள்ள என்டர் ஆயிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஆசையா இருக்கா. ஆனா இவங்களே வாண்டடா வந்து கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்றாளுங்க. நீ ரிச் கிளப்குள்ள என்டர் ஆக ட்ரை பண்ணதை நான் பார்த்தேன், நீயும் பணக்கார வீட்டு பொண்ணு தானா, உங்க ஃபேமிலி என்ன பிசினஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்க இவளும், ஆமாமா நான் ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு, எங்க அப்பா பால் வியாபாரம் பண்றாருன்னு சொன்னதுதான். என்னது பால் வியாபாரமா அப்படின்னு மூஞ்சிய கேவலமா வச்சிட்டு இருக்காளுங்க. இவளுங்க ரியாக்ஷன் எல்லாம் பார்க்கும்போது அவ ஃப்ரெண்ட்ஸ்க்கு சுத்தமா பிடிக்கல. நீ எங்க கேங்ல சேரணும்னா அதுக்கு ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு ஹீரோயின் ஒரு குரூப்ல ஆட் பண்ணிட்டு நிறைய ரூல்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காளுங்க. முதல் ரூல், நீ போடுற ட்ரெஸ் எல்லாமே பிராண்டடா தான் இருக்கணும். 500 ரூபாய்க்கு பாண்டி பஸ்ல வாங்கின ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாது. அடுத்து நம்ம கேங்கோட லீடர் மாயா தான், அவ சொல்ற பேச்சை தான் கேட்கணும். கடைசியா ரொம்ப முக்கியமான ரூல், நீ சேர்றவங்க எல்லாம் ரொம்ப பணக்கார வீட்டு பசங்களா தான் இருக்கணும். இந்த மாதிரி களிசடங்களோட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு கூடாது அப்படின்னு சொன்னதா ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பத்திட்டு வருது. குளிக்காம கொல்லாம வெறும் மேக்கப்பை மட்டும் போட்டுட்டு வந்துட்டு நம்மள பார்த்து களிசடன் சொல்றாளுங்களா, இவங்களை பார்த்தாலே டென்ஷன் ஆகுது அப்படின்னு இவங்க புலம்பிட்டு இருக்க. அந்த கேப்ல பார்த்தா காணாம போயிடறாளுங்க. யாரா இவளுங்க, தானா வராளுங்க தானா போறாளுங்க, இவங்களோட எல்லாம் தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காத, அவளுங்க பேசுற விதமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க. ஆனா ஹீரோயின் வேற வழி இல்ல, ரிச் கிளப் குள்ள என்ட்ரு ஆகணும்னா நான் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலி உங்க காலேஜ்ல ஒரு மேஜர் சூஸ் பண்ண போல, இன்னைக்கு தான் அதுக்கான லாஸ்ட் டே. நம்ம ஹீரோயின் மட்டும் அதை செலக்ட் பண்ண மறந்துட்டு இருக்கா. அந்த வெப்சைட் வேற க்ளோஸ் ஆயிட்டு இருக்கு. ஐயோ என் காலேஜ் வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்சு போச்சு, இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கோம். நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத, நம்ம காலேஜ்ல ஒரு சீனியர் இருக்காரு, அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பாரு. அவர் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்ல கிங்கு. அது மட்டும் இல்லாம அவருக்கு நிறைய கேர்ள் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவர் பேரு கூட ஜேம்ஸ் தான் சொல்லுவோம். என்னது ஜேம்ஸா, ஒருவேளை இது அவனா இருப்பானோ, எதுக்கு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிப்போம் சொல்லி வந்து பாத்துட்டு இருக்கா. உங்க சொன்ன மாதிரியே ரொம்ப பாப்புலரான பையன் தான் போல. அவனை சுத்தி நிறைய பொண்ணுங்களா சூழ்ந்து நின்றுட்டு இருக்காளுங்க. ஆக்சுவலா இவளுக்கு சின்ன வயசுல ஜேம்ஸ் தெரிஞ்சிருக்கும் போல, அவன் ஒரு வசதியான வீட்டு பையன் தான். கடவுளே இது ஜேம்ஸ் தான், இப்ப நான் என்ன பண்றது, இப்ப நான் அவன்கிட்ட பேசுற அளவுக்கு ரெடி ஆகலையே அப்படின்னு பயந்து போய் ஒரு டேபிள் கீழே ஒளிஞ்சுக்கிறா. ஃபர்ஸ்ட் சீன்ல ஒருத்தன் காமிச்சிருப்பாங்க இல்லையா, அவன் இவளை ஃபாலோ பண்ணிட்டு வந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு, அது ஒண்ணும் இல்ல, என்னுடைய கிளிப் ஒண்ணு தொலைஞ்சு போச்சு அதான் தேடிட்டு இருக்கா அப்படின்னு சமாளிச்சிட்டு இருக்கா. என்னது கிளிப் தொலைஞ்சு போச்சா, உன்னை பார்த்தா கிளிப்ப தேடுற மாதிரி தெரியலையே, என்ன சமாச்சாரம் அப்படின்னு இவன் டவுட்டாவே கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஐயோ கோத்து விட்டுருவான் போலேன்னு அவனை உள்ள பிடிச்சி எடுத்து தயவு செஞ்சு சத்தம் போடாம விடுறான்னு பணத்தை கொடுத்து ஆஃப் பண்ணிடுறா. ரீசெண்டா நடந்த கம்ப்யூட்டர் ஹேக்கிங் காம்படிஷன்ல ஜேம்ஸ் வின் பண்ணிருப்பான் போல, அதுக்கு அவனுக்கு பாராட்டு விழா மாதிரி ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் ஜேம்ஸே பார்த்து பல்ல காமிச்சிட்டு இருக்க. பிலிப், உனக்கு அவன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கா என்ன அப்படின்னு தாச்சா அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சமாளிச்சிட்டு இருக்கா. மொச பிடிக்கிற நாய் மூஞ்சியை பார்த்தாலே தெரியாது, என்கிட்ட இருந்து யாராலையும் தப்ப முடியாது, உண்மையா சொல்லு, உனக்கு அவன் மேல ஃபீலிங்ஸ் இருக்குதானே அப்படின்னு இவன் நோண்டி நோண்டி கேட்கவும், ஆமாண்டா இதை பத்தி அவன் கிட்ட சொல்லிடாத, உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொடுத்துடுறா. இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சனோ தெரியல, ஒரே பணமா வந்து குவியுது. ஆனா எங்க குடும்பத்துல ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, எனக்குமே நாங்க கொடுத்த வாக்க காப்பாத்த மாட்டோம்ட்டு. அந்த டேபிள் கீழே இருந்து இவன் வரத்தை பார்த்துட்டு ஜேம்ஸ், டேய் அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, ஆமா அந்த பொண்ணு யாருன்னு சொல்லி கேட்கும். அது ஒண்ணு இல்லடா மச்சான், அந்த பொண்ணுக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கான், அதான் இந்த வயசுல லவ் எல்லாம் பண்ணக்கூடாதுமான்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு இவன் சொல்றதை கேட்டு மாய்க்கு டென்ஷன் ஆகுது. ஆக்சுவலா அவளும் இந்த பாராட்டு விழா பார்க்கதான் வந்திருக்கா, ஏன்னா அவளுக்கும் ஜேம்ஸ் மேல ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு போல. நம்ம ஹீரோயினும் பாதிரி போய், ஐயோ அந்த பைத்தியக்காரன் சொல்றதா நம்பாதீங்க, எலக்டிவ் மேஜர் சூஸ் பண்றதுக்காக ஹெல்ப் கேட்டு வந்தேன், மத்தபடி எதுவுமே இல்ல அப்படின்னு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறா.
பண்றா. ஆமா, யார் இந்த பொண்ணு? நம்ம ஸ்கூலுக்கு புதுசா என்ன? அதுவும் நீயும் அவளும் ரொம்ப க்ளோஸா இருக்கீங்களே, உனக்கு அவ மேல ஃபீலிங்ஸ் இருக்கான்னு கேட்க, சேச்சா அதெல்லாம் எதுவுமே இல்ல. பார்க்க பைத்தியக்காரி மாதிரி இருந்தா அத அவளோட கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தேன்னு. பைத்தியக்காரி மாதிரிலாம் இல்லையே, பார்க்க கியூட்டா தானே இருக்கான்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனோட ஹவுஸ் ஓனர் பையனுக்கு தான் பிலிப்ஸ் டியூஷன் எடுத்துட்டு இருக்கான் போல. அவன் அங்க பார்த்ததுமே ஹீரோயின், அட பாவி, என்ன ஃபாலோ பண்ணிட்டு என் வீடு வரைக்கும் வந்துட்டியா? எவ்வளவு திமிர்ந்தா என் பணத்தை வாங்கி என்னைய ஏமாத்திருப்ப, ஒழுங்கு என் பணத்தை திரும்ப குடுறா அப்படின்னு அவனை விரட்டி விரட்டி துரத்திட்டு இருக்க. இவளை ஏமாத்துறதுக்காகவே டே ஜேம்ஸ், நீங்க என்னடா பண்றேன்னு சொல்ல, என்னது ஜேம்ஸா அப்படின்னு டைனோசர் வந்த மாதிரி குப்புறப்படுத்திட்டு இருக்கா. அட பைத்தியம், நான் என்ன சொன்னாலும் நம்புது இது. இந்த மாதிரி ஒரு முட்டா போன நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி கலாச்சி விட்டுடுறான். அடுத்த நாள் பார்த்தா எலக்டிவ் மேஜர் யாரும் சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. கண்டிப்பா இது ஜேம்ஸோட வேலையா தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுக்கே உனக்காக இவ்வளவு செஞ்சிருக்கானா? எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ போய் முதல்ல அவன்கிட்ட பேசுன்னு சொல்ல. அது எப்படி ஒரு பொண்ணு முதல்ல போய் ஒரு பையன் கிட்ட பேச முடியும்? அவன் என்னை பத்தி என்ன நினைப்பான் அப்படின்னு ஒரு ஆக்டிங்க போட்டுட்டு அவனை பார்த்ததும் முதல்ல போய் வழிஞ்சிட்டு இருக்கா. எனக்கு எலக்டிவ் மேஜர் சூஸ் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்க மட்டும் ஹெல்ப் பண்ணலன்னா என்னால கிராஜுவேட்டே ஆகியிருக்க முடியாது. அப்படியே உங்க மொபைல் நம்பரை கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்ட அவ்வளவு சீன் போட்டுட்டு அங்க போய் என்ன பண்றா பாரு அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு பத்திட்டு வருது. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க. பிலிப்ஸ் ஏ டங்கக்னு சத்தமா கூப்பிடவும் ஹீரோயின் அவனை பிடிச்சி இழுத்துட்டு வந்து, உனக்கு எப்படி அந்த பேர் தெரியும்னு கேட்டுட்டு இருக்கா. ஆக்சுவலா ஹீரோனோட பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தி இவளை டங்லக்குன்னு கூப்பிட்டுருப்பா. ஆனா ஹீரோயின் என் பேர் ஒண்ணு அது கிடையாது, என்னோட பேரு டச்சஸ்ன்னு சொல்லி ஏமாத்திருப்பா. எல்லாமே நம்ம பிலிப்ஸும் ஓரமா இருந்து கேட்டிருப்பான். இந்த பேரை வச்சு யார் முன்னாடி எனக்கு கூப்பிடக்கூடாது, அதுவும் முக்கியமா ஜேம்ஸ்க்கு முன்னாடி என்ன இந்த பேரை வச்சு நீ கூப்பிடவே கூடாது அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, நான் ஏன் இப்படி கூப்பிடக்கூடாது அப்படின்னு அவன்கிட்ட பணத்தை கொடுக்கவும், என்ன பார்த்தா நான் பணத்தை ஆசை பிடிச்ச மாதிரியா தெரியுது, எனக்கு பணத்தை விட உன் சீக்கிரட் தெரிஞ்சுக்கத்தான் ஆர்வம் இருக்கு. உண்மையை சொல்லலாம், நான் ஜேம்ஸ் கிட்ட இதை பத்தி சொல்லிடுவேன்னு பயன்படுத்திட்டு இருக்கான். சின்ன வயசுல எங்க அப்பாவோட பிசினஸ்ல ஒரு ஃப்ரெண்டு ஏமாத்திட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கு நிறைய கடன் ஏற்பட்டு நாங்க ரொம்ப ஏழை ஆயிட்டோம். அப்ப ஜேம்ஸோட பாட்டி தான் எங்களுக்கு ஒரு பால் கடை வச்சு கொடுத்தாங்க. அதுக்கு நன்றி கடனா தினமும் அவங்க வீட்டுக்கு பால் கொண்டு போவேன். அப்படி ஒரு நாள் ஹீரோயின் பால் கொண்டு போயிருக்கும் போது கால் தவறி கீழே விழுந்திருப்பா. அப்ப ஜேம்ஸ் தான் கண்ணாடி உடஞ்சு போச்சு பாரு அப்படின்னு அவளை தூக்கி விட்டு ஹெல்ப்லாம் பண்ணிருப்பான். அன்னில இருந்து நம்ம ஹீரோயினுக்கு அவன் மேல ஃபீலிங் ஸ்டார்ட் ஆயிருக்கும் போல. அவனை பாக்கிறதுக்காகவே தினமும் அவ வீட்டுக்கு போயிருப்பா. அப்படி ஒரு நாள் ஜேம்ஸோட சர்வன்ட் அவர்கிட்ட ஒரு கண்ணாடி கொடுத்திருப்பாங்க. இந்த கண்ணாடியை உடைக்காம பாத்துக்கோ அப்படின்னு ஒரு லெட்டரும் அதுல இருந்திருக்கும். அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அவளுக்கு அவன் மேல ஃபீலிங் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஏன் நீ தான் டங்லக்குன்ற விஷயம் அவனுக்கு தெரியாதா அப்படின்னு பிலிப்ஸ் கேட்க, இல்ல நான் சின்ன வயசுல வேற ஊருக்கு போயிட்டேன், அதுவும் நான் ஒன்னும் பழைய ஏழை டங்லக் கிடையாது, இப்ப நான் பெரிய பணக்காரி டச்சஸா மாறிட்டேன், அதனாலதான் சொல்றேன் ஒழுங்கு பத்தி அவன்கிட்ட உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்னு ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் உன் சோக கதையெல்லாம் கேட்கும்போது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு, இந்த உண்மையெல்லாம் சொன்னா நீ கஷ்டப்படுவேன்னு புரியுது, ஆனா என் வாய் சும்மா இருக்காதே, நான் அவன்கிட்ட உண்மையை சொல்லக்கூடாதுன்னா நான் கேட்கிற பொருள்லாம் நீ வாங்கி தரணும்னு சொல்லிட்டு ஷாப்பிங் கூட்டிட்டு வந்திருக்கான். ஓசில கிடைக்குதுன்னு அங்க இருக்க எல்லா சட்டையும் வாரி போட்டுட்டு இருக்க. டேய், நீயே வாரத்துக்கு ஒரு நாள் தான் குளிச்சுட்டு சட்டை போடுற, உனக்கு எதுக்குடா இவ்வளோன்னு கேட்க, ஒண்ணு எனக்கு இன்னொன்னு நாய்க்கு, இல்லனா ரோட்ல போற பிச்சைக்காரனை கூட கொடுப்பேன், உனக்கு என்ன அப்படின்னு அவளை வெறுப்பேத்திட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அங்க கிடக்குற சாக்லேட்டு பிஸ்கெட்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாரி போட்டுட்டு இருக்கும். டேய் நாயே, இதெல்லாம் சாப்பிட்டு நீ சக்கரை வியாதி வந்து செத்து போயிடுவடா, பரவாயில்லையா அப்படின்னு கத்திட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம ஹீரோன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போயிட்டு, இந்த கடையில என்னங்க ஃபேமஸ் அப்படின்னு அங்க இருக்க பொண்ணு, இந்த கடையில இருக்க எல்லாமே ஃபேமஸ் தாங்கன்னு சொல்லுவோம். அப்ப எல்லாத்தையும் ஒரு ஒரு பார்சல் கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துடுறான். ஓசியில கிடைச்சதெல்லாம் ஏதோ இவனே வாங்கிட்டு வந்த மாதிரி ஜேம்ஸ் கிட்ட கொடுக்குறான். இன்னைக்கு பயங்கரமா புயல் அடிக்கும் போலயே, இன்னைக்குன்னு பார்த்து கூட வேற கொண்டு வரலையே, என்ன பண்றது, என்னைக்குமே ஒரு டீ காஃபி கூட வாங்கி தர மாட்டேன், இன்னைக்கு என்ன பலமா ட்ரீட்லாம் வச்சிருக்க, என்ன சமாச்சாரம்னு கேட்க, நாளா ஒன்னும் காசு செலவு பண்ணி இதெல்லாம் வாங்கல, இதெல்லாம் என் அடிமை எனக்கு வாங்கி கொடுத்தது, தனியா சாப்பிட முடியாது, அதான் அவனோட ஷேர் பண்ணிக்கிட்டேன்ற மாதிரி சொல்லுவோம். என்னது அடிமையா, யார் அந்த புது பொண்ணை பத்தி சொல்றியா, அவ இன்னைக்கு காலைல வந்து அந்த எலக்ட்ரிக் மேஜர் சூஸ் பண்ணதுக்கு என்கிட்ட தேங்க்ஸ் சொன்னான், ஆனா நான் ஒன்னும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணல, இந்த வேலையை பார்த்தது நீ தானேன்னு கேட்க, என்னால உதவின்னு வந்து யார் கேட்டாலும் வெறும் கையோட அனுப்ப முடியாது, அது ஒரு பொண்ணு வந்து கேட்டா நான் எப்படி சும்மா இருப்பேன், அதான் ஐயாக்கு மனசு தாங்காம ஹெல்ப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். உனக்கு முதல்ல மனசுன்னு ஒண்ணு இருக்கா, உண்மையை சொல்லு, உனக்கு அந்த பொண்ணு மேல ஃபீலிங்ஸ் இருக்குதானே, அதனால தானே அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன்னு கேட்க, சாச்சா அதெல்லாம் எதுவுமே இல்லையே அப்படின்னு சமாளிச்சு விட்டுடுறான். ஹீரோனுக்கு ஜேம்ஸ் மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மாயா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து டார்ச்சர் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்கா. அவங்க பிளான் படி ஹீரோன் அவங்க கெட் டுகெதருக்கு கூப்பிட்டுட்டு, நாளைக்கு தான் நம்ம எலக்டிவ் மேஜரோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது, சோ நம்ம யாருன்னு நம்ம கிளாஸ் இருக்கவங்க எல்லாருக்கும் காமிக்கணும், 4 பேரும் டிஃப்ரெண்டா காஸ்டியூம் போட்டு போலாம், என்ன காஸ்டியூம் போறது அப்படின்னு மாயா கேட்க, நம்ம வேணா ஏழைங்க மாதிரி ட்ரெஸ் பண்ணலாமா, அதுதான் இப்போதைக்கு ட்ரெண்டிங்கா இருக்கு அப்படின்னு அவங்க வேலையில ஹீரோனை விழ வைக்க பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஏழைங்கெல்லாம் எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்கன்னு கூகுள்ல போட்டு பார்த்துட்டு ஜீன் பேண்ட்டுக்கு போய் ஷால் எல்லாம் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கீஞ்சி போன சட்டை எல்லாம் போட்டிருக்காங்க. அதுவும் ஏழைங்க மேல ஒரு கேவலமான ஸ்மெல் வரும் பாரு, அது கன்றாவியா இருக்கும். இன்னும் ஆளுக்கு ஒண்ணு பேசிட்டு இருக்கு. நம்ம ஹீரோனுக்கு பத்திட்டு வருது, என்னதான் ஏழைங்களா இருந்தாலும் அவங்களும் ஒரு மனுஷங்க தானே, எதுக்கு அவங்கள போய் தப்பா பேசுறீங்கன்னு கேட்க, நாங்க ஏதோ உன்னை பத்தி சொன்ன மாதிரி இவ்வளவு கவலைப்படுற, எங்க கேங்ல சேரணும்னு ஆசைப்பட்டேன்னா நாங்க சொல்றதுல நீ செஞ்சுதான் ஆகணும்ன்ற மாதிரி அவளை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்கூல் பக்கத்துல ஒரு கேள்வி வரும் போறவங்கிட்ட பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. எங்க அம்மாவே ஆட்டோக்கு 10 ரூபாய் தான் காசு கொடுப்பாங்க, அதுமே அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இன்னொருத்தன், ஆமா ஆமா நான் கூட அந்த கேள்வியை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், அவ மட்டும் என் கையில கிடைச்சான்னு வை என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு டைலாக் பேசிட்டு இருக்க. அங்க ஹீரோயின் வரத்தை பார்த்துட்டு, அடக்கடவுளே இந்த கேள்வி ஸ்கூலுக்குள்ள கூட வந்துட்டாளா, இங்க பாரு கேள்வி என்கிட்ட 1 ரூபாய் கூட இல்ல, ஒழுங்கு எங்க இருந்து கிளம்பிடுன்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க.
அடி நான் தாண்டி டச்சஸ் வந்திருக்கேன், என்ன பார்த்தா எனக்கு கேள்வி மாதிரியா தெரியுது அப்படின்னு. என்னடி கோலம் இது, பார்க்க பிச்சைக்காரி மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு ஷாக்ல இருக்காங்க. இது ரிச் கிளப்போட ட்ரெஸ் கோட்ரி, இன்னைக்கு நாங்க எல்லாரும் ஏழைங்க மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும். இங்க பாரு, நான் பழைய சட்டை கிழிஞ்சு போன ட்ரௌசர் எல்லாம் போட்டு வந்திருக்கேன், இன்னைக்கு நான் குளிக்க கூட இல்ல தெரியுமான்னு சிரிச்சிட்டு இருக்கா. அப்போ மாயா வந்துட்டு யார் திருமணையில குப்பை பொறுக்கிற ஆயாவெல்லாம் உள்ள விட்டது, இவன் மேல எலி சத்த நாத்து அடிக்குன்னு சொல்லி கலாச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு, நீங்க தானே ட்ரெஸ் கோட் ஃபாலோ பண்ண சொன்னீங்க, இப்படி நீங்களே ரூல்ஸ் மீறிட்டீங்களேன்னு கேட்க, உன்னை ரேக்கிங் பண்ணதாமா அப்படி சொன்னோம், ஆனா உனக்கு சுத்தமா மூலையே இல்ல தெரியுமா, யார் என்ன சொன்னாலும் அதை நம்பிடுற. முதல்ல நீ ஹியூமன் ரிசோர்ஸ் கிளாஸ்லயே இல்ல, இங்க பாரு லிஸ்ட்ல கூட உன் பேர் இல்லன்னு சொல்ல ஹீரோனுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாயிட்டு அழுதுட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறா. ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸும் பொறுத்தது போதுண்டா பொங்கி எழுவன்ட்டு 5 ரூபாய்க்கு அயன் பண்ண சொக்கா போட்டு வந்து ஃபேஷன் சீன் போடுறீங்களா, இன்னைக்கு உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு செம்மையா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு பிலிப்ஸ், என்னடி என்னைக்கும் எல்லாம் இன்னைக்கு அமைதியா இருக்குன்னு கேட்க, ஹீரோயின் திரும்பி பார்த்தது ஐயோ அம்மா பேயின்னு அலறி போயிடுறான். மாயாவும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டாங்க, நான் அவங்களோட ஹியூமன் ரிசோர்ஸ் கிளாஸ்ல இருந்தா நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அவங்க என்ன இன்சல்ட் பண்றதுக்காக தான் இப்படி பண்ணிருக்காங்க போலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. முதல்ல நான் உனக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் கிளாஸ் போடலையே, அங்க பேரசை பிடிச்ச பணக்கார பசங்க மட்டும் தான் இருப்பாங்க, உனக்கு நான் ஜங்கிள் ட்ரெக்கிங் கிளாஸ் தானே போட்டிருந்தேன், இது செமஸ்டர் ஃபுல்லா நீயும் நானும் ஒரே கிளாஸ் தான் இருக்க போறோம், ஒரே எக்ஸைட்டடா இருக்கல அப்படின்னு. என்னது, அப்ப நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியா, நான் கூட ஜேம்ஸ் நினைச்சேன். முதல்ல யார கேட்ட நீ எனக்கு ஜங்கிள் ட்ரெக்கிங் கிளாஸ் போட்ட, எனக்கு சேர சகதினால சுத்தமா பிடிக்காது, என்னால அந்த கிளாஸ் அட்டன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்க, வேற வழியில நீ அட்டன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி அவளை வலுக்கட்டாயமா எடுத்துட்டு வந்திருக்கான். அங்க பார்த்தா எல்லாரும் பசங்களா இருக்காங்க, பாவம் நம்ம ஹீரோயின் மட்டும் தான் ஒரே ஒரு பொண்ணு போல. இங்க இருக்கவனுங்க எல்லாம் பார்க்க ஒரு மார்க்கமா இருக்கானுங்கடா, பார்க்க ரவுடி பசங்க மாதிரியே இருக்காங்க, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்ல, டே மச்சான் உன்னை பார்த்து பொறுக்கி மாதிரி இருக்குன்னு சொல்றா, நீடா அமைதியா இருக்குன்னு சொல்லிட்டு பிலிப்ஸ் கொளுத்தி போட்டுட்டு இருக்கான். அவனும் டெரரா மூஞ்சி வச்சுட்டு, நீ தான் அன்னைக்கு ஜேம்ஸ்க்கு சாப்பாடு வாங்கி கொடுத்ததான் கேட்க, இவளும் பயத்திலேயே ஆமான்னு தலையாட்டிட்டு இருக்கா. ரொம்ப டேஸ்டா இருந்தது, இங்க பாருமா நம்ம பசங்க எல்லாம் பார்க்கதான் டெரரா இருப்பாங்க, மத்தபடி டம்மி பாவாதான் சொல்லிட்டு இருக்கான். இவங்க பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஜேம்ஸ் இவன் மேல ஜாக்கெட்டை போடுவோம், இவ பிலிப்ஸ் நினைச்சிட்டு, டே பிலிப்ஸ் என்ன நோண்டத்தை உனக்கு வேலையா போச்சுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற, இங்க ஏசி ஓவரா இருக்கும், அதான் உனக்கு குளிர போதுதான் ஜாக்கெட் போட்டு விட்டேனும். நம்ம ஹீரோனுக்கு அப்படி சந்தோஷமா ஆயிடுது. என்னடா மச்சான் எனக்கும் எல்லாமே நீ கிளாஸ்க்கு வந்திருக்க, என்ன சமாச்சாரம் பிலிப்ஸ் கேட்க, அது ஒண்ணும் இல்ல, இந்த கிளாஸ்ல அழகா ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணிருக்கான்னு சொன்னாங்க, அதான் அவளை பார்க்க வந்தா என்னவோ. நம்ம ஹீரோனுக்கு ஆனந்தத்துல தலைக்காலே புரியல, பார்த்ததுக்கு இவ ஃப்ரெண்ட்ஸ் வேற ஜேம்ஸ்க்கு உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன்னு ஏத்தி விட்டுட்டு இருக்காளுங்க. இந்த லவ் சீனுக்கு நடுவுல ரிச் கிளப்ல இருந்து நோட்டீஸ் விட்டுருக்காங்க, இந்த வருஷம் ரிச் கிளப்ல ஒரே ஒரு மெம்பரை தான் செலக்ட் பண்ணுவாங்களாம், அதுல ஒரு சில குவாலிஃபிகேஷன்ஸும் போட்டிருக்காங்க, அதாவது சோஷியல் மீடியால பாப்புலரா இருக்கணும், மினிமம் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் ஆச்சு வச்சிருக்கணும். இதை பார்த்த அதிர்ச்சியில மாயா, இந்த வருஷம் நம்ம செலக்ட் ஆகுமா இல்லையான்னு தெரியலையேன்னு பயத்துல இருக்க. நீ ஏன் கவலைப்படுற, அதே அண்ணா இருக்கான்ல அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு ஹனி சொல்ல, அப்போ இந்த வருஷம் நான் செலக்ட் ஆக மாட்டான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. உன்னோட வருஷத்துக்கு நீ அடுத்த வருஷம் செலக்ட் ஆகிறதுக்கு கூட டவுட் தான் அப்படின்னு இன்சல்ட் பண்ற மாதிரி சொல்லிட்டு, நீ என் ஃப்ரெண்டுங்கிறதுனால தான் ஓப்பனா பேசுறன்ற மாதிரி சமாளிச்சு விட்டுடுறா. இங்க ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸா அவளுக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வர வைக்கிறதுக்காக ஐடியா கொடுத்துட்டு இருக்காங்க, நீ மக்களோட கவனத்தை உன் பக்கம் இருக்கணும், அப்பதான் நீ ஃபேமஸ் ஆக முடியும் அப்படின்னு. இவ இதுக்காக ஹெல்ப் கேட்க பிலிப்ஸோட உதவி தான் நாடி வந்திருக்கா. அது எப்படி ஒரு ஹெல்ப்னா மட்டும் என்ன தேடி வர, அப்படி அந்த ரிச் கிளப்ல என்னதான் இருக்கு, எப்ப பார்த்தாலும் அதையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்க, அங்க திமிரு பிடிச்ச பணக்கார பசங்க மட்டும் தான் இருப்பாங்க, இதெல்லாம் நமக்கு தேவையா கோபின்னு. எல்லா பணக்காரங்களும் ஒன்னும் கெட்டவும் கிடையாது, ஒரு சில நல்லவங்களும் இருக்காங்க, நீ ஏன் 5க்கும் 10க்கும் அல்லாடுறவன், உனக்கு எப்படி ஹை கிளாஸ் பசங்களை பத்தி தெரியும், சரி டைமுக்கு வேலைக்கு வந்துன்னு ஒரு 500 ரூபாய் கொடுக்கும், இந்த விஷயத்துல என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, ஒழுங்குமுறை இந்த காசு எடுத்துட்டு போயிடுன்ற மாதிரி கத்தி விட்டுடுறான். இருந்தாலும் இவ கையில 20,000 எடுத்து கொடுத்துட்டு, இன்னும் எக்ஸ்ட்ராவா காசு வேணா கூட கேளு, ஆனா டைமோட வந்துட்டு போகும், நான் ஓகேவே சொல்ல, அதுக்குள்ள அவளா ஒன்னு நினைச்சிட்டு அவளா ஒன்னு பேசிட்டு போறா பாரு அப்படின்னு பயபுளுக்கு டென்ஷன் ஆகுது. சின்ன வயசுல எப்படி சோய் மில்க் வித்துட்டு இருந்தாலும் அதே மாதிரி இப்பவும் எல்லாருக்கும் ஃப்ரீயாவே கொடுத்துட்டு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிடுங்கன்னு இருக்கா. இப்ப ஏதோ சமூக சேவை பண்ற மாதிரி இதை வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டு ஜேம்ஸ் அங்க வர, ஐயோ இவன் எப்படி இங்கன்னு சொல்லிட்டு ஒளிஞ்சுக்கிறா. நம்ம ஏன் இப்ப பயப்படுறோம், அவனுக்கு நான் தான் டேங்லக்குன்ற விஷயம் தெரியாதுல்ல அப்படின்னு கேஷுவல் ஆயிடுறா. உனக்கு ஹெல்ப் பண்ணனா என்னையும் கூப்பிட்டுருக்கலாம்ல, நானும் உனக்கு ஒரு ஃப்ரெண்டு தானேன்னு சொல்ல பிலிப்ஸுக்கு பொசசிவ் ஆகுது. ஆமா என்ன வித்துட்டு இருக்கீங்க, சோயா மில்கான்னு கேட்க, பின்ன என்ன பாதாம் மில்கா, எனக்கு அடுப்பு ஏத்தலாமா இல்லன்னு சொல்லி டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். உங்களுக்கு சோய் மில்க்னா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு ஆசை எடுத்து கொடுத்துட்டு இருக்க, பரவாயில்லையே ஏதோ பழக்கப்பட்ட வேலை மாதிரி செய்யற அப்படின்றது. ஐயோ அப்ப கண்டுபிடிச்சிட்டானோ அப்படின்னு பதட்டத்திலேயே கையில ஊத்திக்கிறா. அச்சோ உனக்கு என்னாச்சு, இப்ப பரவாயில்லன்னு கையை பிடிக்க பிலிப்ஸ்க்கு பத்திட்டு வருது. முதல்ல அவளை கூட்டிட்டு போய் கையை வாஷ் பண்ணி விடுங்க, இன்ஃபெக்ஷன் ஆயிட போதுன்னு சொல்ல, கடவுளா பார்த்து சான்ஸ் கொடுத்து எப்படி கெடுத்து விட்டுறான் பாரு அப்படின்னு நம்ம ஹீரோனுக்கு டென்ஷன் ஆகுது. பார்த்ததுக்கு ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸும் உனக்கு ஒன்னொன்னு தான் அவன் எவ்வளவு கவலைப்பட்டான் பாரு, இது 100% லவ் தான் ஜெசின்னு சொல்லி ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு அன்னை தெரசா மாதிரி அன்பாவும் ஐஸ்வர்யா ராய் மாதிரி அழகா இருக்கால அப்படி ஜேம்ஸ் சொல்ல, எது இவ அன்னை தெரசாவா, இதெல்லாம் கேட்கணுங்கிறது என் நேரம்டாங்கிற மாதிரி ஜேம்ஸ் புலம்பிட்டு இருக்கான். இவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு 3 ஃபாலோவர்ஸ் தான் வந்திருக்காங்க, அங்க பார்த்தா மாயா 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் ரீச் பண்றவா போல, இவளுக்கு மட்டும் எப்படி எவ்வளவு ஃபாலோவர்ஸ் வந்துச்சுன்னு கேட்க,
அவ ஹேக்கரை வச்சு ஹேக் பண்ணி ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருப்பாடின்னு சொல்றான். நமக்கு தான் ஒரு பெரிய ஹேக்கர் தெரியுமே அப்படின்னு வழக்கம் போல பிலிப்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கா. உன் கையை கால நினைச்சு கேக்குறேன், தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல, நீ எவ்வளவு கெஞ்சி கேட்டாலும் இந்த விஷயத்துல என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு திமிரா பேசிட்டு இருக்கான். சரி நீ இல்லைன்னா என்ன, அதான் ஜேம்ஸ் இருக்கான்ல, அவன் நான் கிட்ட கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவான். அவன் கிட்டே கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு போக, எங்க போற இரு, அவன் கிட்ட எல்லாம் கேட்க தேவையில்ல, நானே உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு அவருக்காக ஸ்கூல்ல இருக்க கம்ப்யூட்டர் லேப்ல தான் எல்லா கம்ப்யூட்டரும் ஹேக் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஜேம்ஸ் வந்துட்டு, என்னடா உனக்கு அந்த பொண்ணு மேல இருக்க லவ் முத்தி போச்சா, அவன் மேல ஃபீலிங்ஸ் இல்லன்னு சொல்லிட்டு அவ போட்டோவை பார்த்து பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். அதை நீ சொல்றியா, உனக்கு சோயமுக்குனாலே சுத்தமா பிடிக்காது, அவ கொடுத்தாங்கிற ஒரே காரணத்துக்காக உறிஞ்சி குடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆன விஷயத்தை செலிப்ரேட் பண்றதுக்காக எல்லாரும் சேர்ந்து மசாஜ் பார்லர் வந்திருக்காங்க. அது பார்த்தா ஒரு மார்க்கமான ஏரியா போல, எனக்கு ரொம்ப இங்க ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு ஹீரோயின் ஃப்ரெண்ட் மெசேஜ் பண்ணிருக்கா. அதுக்கு ஏத்த மாதிரி இங்க போலீஸ் ரைடரும் வந்திருக்காங்க. அவங்கள பார்த்ததுதான் ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஆனா பாவம் ஹீரோயின் பதட்டத்துல அந்த மசாஜ் பண்றவரோட ஷர்ட் எடுத்து மாத்தி போட்டுக்கிறா. அவங்களும் இவ தப்பான பொண்ணு நினைச்சு அவளை புடிச்சிட்டு வந்திருக்காங்க. ஏமா இந்த வயசுல உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு அவளை நாக்கப்படுங்க கேட்டுட்டு இருக்க. நீங்க நினைக்கிற மாதிரி நாள் கிடையாது, நான் இவ்வளவு பெரிய பணக்கார விட்டு பொண்ணு தெரியுமா, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு மட்டும் கேளுங்க, நான் உடனே கொடுத்துருன்னு சொல்ல. என்னது, ஒரு மேல் அதிகாரிக்கே நீ லஞ்சம் கொடுக்குறியா, இந்த பொண்ணு லாக்கர்ல போட்டு லாடம் கட்டுங்கன்னு. ஐயோ என்ன விட்டுருங்க, நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டு கம்பியை பிடிச்சி கத்திட்டு இருக்கா. அவளை முதல்ல விடுங்க அப்படின்னு ஹீரோ மாதிரி வந்திருக்கா. அந்த போலீஸ் ஆபீசரை பார்த்ததும் பம்பிட்டே, மிஸ்டர் பிலிப்ஸ் நீங்களா அப்படின்னு. என்னது மிஸ்டரா, இந்த நாய்க்கு எதுக்கு இவ்வளவு மரியாதைன்னு பாத்துட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் முன்னாடி தெரியும் போல, ஒரு மாதிரி திருன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஆக்வர்ட்னஸை போக்குறதுக்காக பிலிப்ஸ், அங்கிள் உங்களுக்கு நான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லுவோம், முதல்ல இந்த பொண்ணு லாக்கர்ல போட்டு லாடம் கட்டிட்டு வரேன் அப்படின்னு. டே பிலிப்ஸ் தயவு செஞ்சு என்ன காப்பாத்துறன்ற மாதிரி கதறிட்டு இருக்கா. இவன் என்னோட ஜூனியர் தான், லூசு மாதிரி பேசுவல கண்டி ஒன்னும் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாதுன்றான். ஏமா நீ முன்னாடியே சொல்ல வேண்டியதானு சொல்ல. ஐயோ நான் வந்ததுல இருந்தே அதானே உங்ககிட்ட காய்ச்சி கத்திட்டு இருக்கேன். ஆமா உங்க ரெண்டு பேருக்கும் முன்னாடியே ஒருத்தர் தெரியுமா என்ன அப்படின்னு இவ டவுட்டாவே பாக்க, ஐயோ மாட்டிக்கிட்டேன் பங்குன்னு திருன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. ஓஹோ இப்போதான் எனக்கு புரியுது, ஏதோ உன் மாமியார் வீடு மாதிரி நீ அடிக்கடி வந்துட்டும் போயிட்டும் இருக்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்க அதானே அப்படின்னு. ஆமாமா உன் மூளையே மூளை, இவன் சரியா திருட்டு பையன், பொம்பளை பொறுக்கி, உன் மேல பல கேஸ் இருக்கு அப்படின்னு ஒரு பிலிப்ஸை பத்தி இல்லாத போல சொல்ல. ஐயோ அங்கிள் உங்க வஞ்சத்தை கொட்டினது போதும், முதல்ல போய் பிபி டேப்லெட்டை போடுங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிடறான். உனக்கு ஏதாச்சும் வேணும்னா என்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்க வேண்டியதானே, நான் தான் உன் கூடவே இருக்கனே அப்படின்னு இவ்வளவு டீஸ் பண்ணிட்டு இருக்க. டேய் அவர் சொன்ன மாதிரி ஒரு பொம்பளை பொறுக்கியடா அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்கா. ஏய் யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்ன, இரு அங்கிளை கூப்பிடுறேன், அங்கிள் இந்த பொண்ணை பிடிச்சி ஜெயில போடுங்க அப்படின்னு. என்ன மன்னிச்சிடுறா, இன்னைக்கு ஃபுல்லா ஏன் ரேட்டு தான், உனக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடுன்னு சொல்ல இவளை கூட்டிட்டு ரோட் சைடு கடைக்கு வந்திருக்கான். டேய் உனக்கு வேற கடையே கிடைக்கலையா, என் ரேஞ்சுக்கு நல்லா 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட வேண்டியது, இப்படி ரோட்டு கடையில உட்கார வச்சுட்டு புலம்பிட்டு இருக்கா. அங்க இருக்க டிஷ் எல்லாம் பார்க்கும்போது மேடம்க்கு எச்சி ஊறுது. இருந்தாலும் ஒரு பில்டப்க்கு இந்த ஸ்மெல்லே எனக்கு செட் ஆகல, சீக்கிரம் சாப்பிட்டு இடத்த காலி பண்ணலான்ற மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கா. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பே பண்ணலான்னு பார்த்தா ஸ்கேனர் வேற ஒர்க் ஆகல. இருங்க பேங்க்கு கால் பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு பண்ணா உங்க அக்கௌண்ட் சஸ்பெண்ட் பண்ற மேடம் சொல்லிடுறாங்க. பதட்டத்துல இவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. என் ஹாஸ்டல் பக்கத்துல தான் இருக்கு, நான் ஓடி போய் காசு எடுத்துட்டு வந்துடுறேனே அப்படின்னு. ஏமா என்ன பார்த்தா என்ன ஏச்சு வாய் மாதிரி தெரியுது, எத்தனை பேர் இதே மாதிரி கிளம்பிருக்கீங்க, ஏதோ பொம்பளை பொண்ணா சின்ன அடக்கடமா உட்கார வச்சு பேசிட்டு இருக்கேன், எல்லாம் என் ட்ரீட்மெண்ட்டே வேற மாதிரி இருக்குன்ற மாதிரி மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோங்கள் என்ன பார்த்தா என்ன அப்படிப்பட்ட பொண்ணு முறை தெரியுதுன்னு கேட்க, என்னது அங்கிளா, உன்னெல்லாம் ஆரம்பத்திலேயே மாவட்ட வச்சிருக்கணும்டி அப்படின்னு அவகிட்ட எல்லா சாமானையும் போட்டு தொலைக்க சொல்லிட்டு இருக்காங்க. நான் வீட்டுல சாப்பிட்ட தட்டை கூட கழுவ மாட்டேன், எங்க அம்மா வீட்டை சாபமோ என்னமோ தெரியல, இப்படி யாரோ சாப்பிட்ட தட்டெல்லாம் நான் கழுவிட்டு இருக்கேன்னு அப்படின்னு அவங்க அப்பா கால் பண்ணி கேட்டா, நீ காசு தண்ணி மேல் செலவு பண்ற, கஷ்டப்பட்டாதான் உனக்கு காசோட அருமை தெரியும், அதான் பேங்க் அக்கௌண்ட் சஸ்பெண்ட் பண்ணிட்டேன், இனிமே உனக்கு வாரத்துக்கு 1000 ரூபாய் தான் பாக்கெட் மணி, அதை வச்சுதான் உன் செலவை பாத்துக்கணும்னு காலை கட் பண்ணி விட்டுறாரு. பிலிப்ஸும் சாதாரண ஆள் கிடையாது, அவங்க அப்பா ஒரு பெரிய போலீஸ் கமிஷனர். என்னடா இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தேன்னு கேள்விப்பட்டேன், இந்த வாட்டி என்ன பிரச்சனை பண்ணிட்டு வந்தேன்னு கேட்க, எப்பயுமே நான் தான் பிரச்சனை பண்ணுவேனா, இந்த வாட்டி என் ஃப்ரெண்டுக்காக தான் போயிருந்தேன்னு சொல்றான். அதானே பார்த்தேன், நல்லவனோட சேர்ந்தாதான் நல்ல புத்தி வரும், ஃபைனல் இயர் வந்துட்டேன், இனிமேலாவது ஒழுங்கா படிச்சு உருப்படுற வேலையை பாரு அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணவும், இதனாலதான் உங்களை பார்க்க வரதே இல்ல, இனிமே என்கிட்ட பேசணும்னா போன்லயே பேசுங்க, நேர்ல வந்து பார்த்து நம்ம ரெண்டு பேரும் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்ல அப்படின்னு திபரா பேசிட்டு போறான். இவங்க ஆசைப்பட்ட மாதிரி 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்தது. இவ்வளவு சந்தோஷமான நேரத்துல இந்த நான் எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கு, உனக்கு என்னடி பிரச்சனைன்னு கேட்க, எங்க அப்பா என் மந்த்லி அனுசரிச்சு கட் பண்ணிட்டாரு, இருந்த காசுலாம் செலவு பண்ணிட்டேன், இப்ப என் கையில 1 ரூபாய் தான் இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ இவ ரிச் கிளப்ல செலக்ட் ஆயிட்டான்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் வருது. ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இவரோட பினான்சியல் ரெக்கார்ட்ஸும் பேங்க் டீடைல்ஸும் கேட்டிருக்காங்க. இந்த ₹1 வச்சுட்டு நான் என்ன பேங்க் பேலன்ஸ் காமிக்கிறது, இருந்தாலும் மன தைரியத்தை வர வச்சுட்டு அவளோட வீட்டை பார்த்துட்டு ஃபேக்டரி டீடைல்ஸ் காமிக்க அவ ஃப்ரெண்ட்ஸ்க்கே ஷாக் ஆகுது. அப்ப உண்மையிலேயே பணக்காரி தானா, நான் கூட நம்ம கிட்ட வெறுப்பேற்று அப்படி பேசிட்டு இருந்தான்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏமா இதெல்லாம் போதும், பேங்க் பேலன்ஸ் எப்ப காமிக்க போற அப்படின்னு. என்னது பேங்க் பேலன்ஸா அப்படின்னு மயக்கம் அந்த மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. இருந்தாலும் அவங்க இவ்வளவு விடுற மாதிரி தெரியல. இன்னும் 1 வாரத்துக்குள்ள உங்களோட பேங்க் பேலன்ஸை காமிச்சாதான் ரிச் கிளப்ல
கிளப்ல செலக்ட் பண்ண முடியும்னு சொல்லிடுறாங்க. ஒரு வாரத்துக்குள்ள நான் எப்படி அவ்வளவு பணத்தை புரட்ட முடியும்? ஐயோ பசிக்கு வேற செய்யுதே அப்படின்னு ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா ஃபுல்லா மேக்கப் ஐட்டம்ஸா இருக்கு. ஒரு 10 ரூபா பால் பாக்கெட் வாங்கி வச்சிருந்தா கூட டீ போட்டு குடிச்சிருக்கலாம். இந்த கருமத்தெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு வீட்டை சுத்தி பார்த்தா ஹேண்ட் பேக் தான் நிறைய இருக்கு. காசுன்னு பார்த்தா 1 ரூபா கூட இல்ல. எப்படியா அங்கங்க புரட்டி ஒரு 4 ரூபா சேர்த்து வச்சிடறா. பழைய துணியில ஏதாவது காசு கிடைக்குதான்னு பாப்போம் அப்படின்னு வாஷிங் மிஷின்குள்ள தலையை விட்டு பாத்துட்டு இருக்க. இவனடா தலையை வெட்டின ஆடு மாதிரி துடிச்சிட்டு இருக்கா. அடியே சூசைட் பண்ணிக்கணும்னா ஏறி குளத்துல போய் விழ வேண்டியதானே, எதுக்கடி வாஷிங் மிஷின்ல தலையை விட்டுட்டு இருக்க அப்படின்னு அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வர. பசியில இவளுக்கு இவனை பார்க்கும்போது ஒரு மீன் மாதிரியே தெரியுது. நான் உன்னை கடிச்சுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவு கவுனதுதான். ஐயோ அம்மா என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி கதறிட்டு இருக்கான். ஏதோ 10 நாள் பஞ்சத்துல அடிப்பட்ட மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்க. பார்த்து பொறுமையா சாப்பிடுமா, உங்ககிட்ட இருந்து சாப்பாட்டு யாரும் வாங்கிட மாட்டாங்கன்ட்டு அந்த ஹவுஸ் ஆண்டி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல கூட இவ கெத்த விட்டு கொடுத்துக்காம, நான் யூஸ்வலா 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் சாப்பிடுவேன், என் அப்பா தான் மிடில் கிளாஸ் லைஃப் ஸ்டைலே என்ன வாழ கத்துக்க சொன்னாரு, மத்தபடி எதுவுமே இல்ல. சரி எனக்கு இன்னொரு மீன் கொண்டு வருவீங்களா அப்படின்னு உனக்கு எல்லாமேன்ற மாதிரி எடுத்துட்டு வர போறாங்க. இவ நடவடிக்கை எல்லாம் பார்க்கும்போது பிலிப்ஸ்க்கு ஒரே சந்தேகமா இருக்கு. என்னாச்சு ஆளே வித்தியாசமா இருக்க, வாஷிங் மிஷின்ல எதுக்கு காசு தேடிட்டு இருந்தேன்னு கேட்க, நான் ஒண்ணு காசு தேடலையே, என்னோட தொலைஞ்சு போன டைமண்ட் இருக்குதுன்னு தேடிட்டு இருந்தேன்னு சொல்லி சமாளிக்கிறா. அதை விட எதுக்கு 10 நாள் பஞ்சத்துல அடிப்பட்ட மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தேன், உனக்கு என்ன அவ்வளவு பசின்னு கேட்க, அது ஒண்ணும் இல்ல நான் டயட்ல இருந்தேன், அதான் சாப்பாடை பார்த்ததும் கொஞ்சம் பாஞ்சிட்டேன், இப்ப என்னதான் பிரச்சனை, எதுக்கு இப்படி நோடி கேட்டுட்டு இருக்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்கிட்டயே நடிக்காத, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், பொய் சொல்லும் போது நீ திருத்திருன்னு முழிப்ப, வாய் நாட்டியும் ஆடும், உன்னே அறியாம உனக்கு வேத்து ஊத்தும், இப்போச்சும் உண்மையை சொல்ல போறியா இல்லையான்னு கேட்க, அவங்க அப்பா இவரோட பேங்க் அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் பண்ண விஷயத்தெல்லாம் சொல்றா. இது எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னா விட்டு காசு எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். நீ ஒரு பொம்பளை பொறுக்கின்னு மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தேன், எப்பதான் திருட்டு தொழிலாம் ஆரம்பிச்ச, எங்க போய் திருட்டு வந்து அங்கேயே போய் கொடு அப்படின்னு. அடியே இதுவும் பணம் தாண்டி, ஏதோ பெரிய மகாராணி மாதிரி என்கிட்ட பணத்தை வாரி இறைச்சல்ல, அதெல்லாம் சேர்த்து வச்சிருந்தேன், இப்போதைக்கு இதை யூஸ் பண்ணிக்கோன்னு கொடுக்க, நீ ஒரு மொல்ல மாதிரி முடிச்ச வைக்கின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உனக்குள்ளே ஒரு நல்ல மனசு இருக்குடா, ஜேம்ஸ்க்கு முன்னாடி ஒன்று பார்த்திருந்தேன்னு வையேன், கண்டிப்பா உன் மேல லவ்ல விழுந்திருப்பேன் அப்படின்னு இவ்வளவு ஹக் பண்ண நம்ம பிலிப்ஸ்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் வெளியே காமிச்சுக்காம மொல்ல மலர்ந்து கையேறி எனக்கு பொண்ணுங்க டச் பண்ணாலே பிடிக்காதுன்ற மாதிரி சமாளிச்சிட்டு இருக்கா. அடுத்த நாள் அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பிலிப்ஸ் கொடுத்த 3 லட்சம் எனக்கு பத்தாது, மினிமம் 1 கோடி ரூபாவது வேணும் அப்படின்னு புலம்பிட்டு இருக்க. என்னது பிலிப்ஸ் உனக்கு காசு கொடுத்தானா, வெளியே ஏதோ எலியும் புண்ணியமா சண்டை போட்டுக்கிறீங்க, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய கெமிஸ்ட்ரியே ஓடுது போலயே அப்படின்னு டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஜேம்ஸ் வந்து என்ன கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது, இன்னும் கிளம்பலையான்னு கேட்க, அவ ரிச் கிளப் நினைச்சு கவலையா இருக்கான்னு சொல்லி அவ ஃப்ரெண்ட்ஸ் கோத்து விட்டுடுறாங்க. என்னது உனக்கும் ரிச் கிளப்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்க, ரிச் கிளப்ல ஜாயின் பண்ணணுன்றதுதான் என்னோட கனவே, நான் ஆசைப்பட்ட மாதிரி பாதி கடல் தாண்டிட்டேன், என் பேங்க் பேலன்ஸ் காமிச்சா என் ஆசை நிறைவேறிடும், ஆனா ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, என் அப்பா அக்கௌண்ட் சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு, இப்ப என் பேங்க் பேலன்ஸ் சுத்தமா காசே இல்லைன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவ ஃப்ரெண்ட்ஸும் இதான் சான்ஸ், ஜேம்ஸ் கிட்ட ஹெல்ப் கேளுன்னு சிக்னல் கொடுத்துட்டு இருக்க. இவ நான் எப்படி அவன்கிட்ட போய் காசை கேட்க முடியும் அப்படின்னு முகத்திலேயே பேசிக்கிறாங்க. என்னாச்சு உங்களுக்கு, முகம் ஏதாவது சுலுக்கிச்சா என்ன, ஹாஸ்பிட்டல் போய் பாக்கணுமா என்ன, அதெல்லாம் எதுவும் இல்ல, ராஜேஷ் தான் அவங்ககிட்ட சொல்லணுமா சொல்லி கோத்து விட்டுடுறாங்க. இவ்வளவு மனதைரியத்தை வர வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் பணம் கடனா கொடுப்பியா, நான் ரிச் கிளப்ல செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட திரும்ப கொடுத்துடுறேன், என் மேல சந்தேகமா இருந்தா நம்ம 2 பேரும் வெத்து பேப்பர்ல சைன் பண்ணிக்கலாம்னு. அவ்வளவுதானே, உனக்கு ஒரு 10 கோடி ரூபாய் பணம் போதுமான்னு கேட்க, என்னது 10 கோடி அப்படின்னு சொல்லி ஷாக்ல இருக்காங்க. அப்படியே சீன் கட் பண்ணி உங்க ஜங்கல் ட்ரெக்கிங் கிளாஸ்ல ஒரு கேம்ப் போக போறாங்க போல, அதுக்கு ஹீரோயின் அவ ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு இருக்க. அடியே ஜேம்ஸோட ரொமான்ஸ் பண்றதுக்கு நாங்க எதுக்கடி அங்க வரணுன்ற மாதிரி கேக்குறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கும் ஜேம்ஸ்க்கும் நடுவில் ஒண்ணுமே இல்லடி அப்படின்னு சொல்லி சீன் போட்டுட்டு இருக்கா. ஒண்ணும் இல்லாம உனக்கு 10 கோடி ரூபாய் பணம் கொடுத்தான், அவனா வந்து உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவான்னு வெயிட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாத, சான்ஸ் கிடைக்கும் போது அவன்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ற இவங்க அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே கேம்ப்க்கு எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோனை மட்டும் ஆளை காணும். இதுக்குதான் பொண்ணுங்களை டீம்ல சேர்க்காதீங்கன்னு சொன்னா கேக்குறீங்களாடா, இந்த பொண்ணு எங்க போய் தொலைஞ்சான்னு சொல்லிட்டு பிலிப்ஸ் உளம்பிட்டு இருக்கான். எப்பவுமே நீ தான் லேட்டா வருவ, இப்போ இன்னும் டைம்க்கு ஆஜராயிட்ட, இப்பெல்லாம் நீ ஆளே மாறிட்டேன்னு பேசிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் நல்லா மேக்கப்லாம் போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவன் என்னடா கேம்ப்க்கு ரெடி ஆகிட்டு வர சொன்னா, கல்யாணத்துக்கு போற மாதிரி ஹெவி மேக்கப்ல வரா அப்படின்னு கலாச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் லக்கேஜ் ஜேம்ஸ் தூக்கிட்டு போறத பார்த்துட்டு பிலிப்ஸ்க்கு ஒரே பொசசிவா இருக்கு. வேணும்னே சாப்பிட்டு சிப்ஸ் அவ கால் மேலே தூக்கி போட்டுட்டு இருக்கான். ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான், ஆட்டிடியூடா நடந்துக்கிறான், பைத்தியம் மாதிரி பண்றான், இவன் என்னோட டைப் தான் அப்படின்னு ஹீரோயின் ஃப்ரெண்ட் வை என்னோட லக்கேஜும் வெயிட்டா இருக்கு, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு கேட்க, இவ எதுக்குடா பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறா அப்படின்னு பிலிப்ஸ்க்கு டென்ஷன் ஆகுது. இதனால ஹீரோனை வெறுப்பேற்றதுக்காக உங்களுக்கு இல்லாமலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். ஜேம்ஸும் எல்லாரையும் விட்டுட்டு ஹீரோனை மட்டும் என் பக்கத்துல உட்காந்துக்கிறேன்னு கேட்க அவளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆனா அவ சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நினைக்கல. அவங்க 2 பேரையும் பிரிச்சு விட்டு பிலிப்ஸ் நடுவுல வந்து உட்காந்துக்கிறான். டேய் உனக்கு வேற இடமே கிடைக்கலையா, பின்னாடி போய் வேவே பக்கத்துல உட்கார வேண்டியதான், அங்கதான் அவ்வளவு கேப் இருக்கு அப்படின்னு. வேவையும் இதான் சான்ஸ்னு, ஆமா ஆமா என் கூட வந்து உட்காருங்க, நம்ம 2 பேரும் ஜாலியா ரொமான்ஸ் பண்ணிட்டே போலாம் அப்படின்னு பல காமிச்சிட்டு இருக்கா. இவ கூட உட்காரத்துக்கு நான் வண்டி மேலே போய் உட்காந்துட்டு போயிடுவேன், அதுவும் நானும் ஜேம்ஸ் சின்ன வயசுல இருந்து ஒன்னாதான் வளர்ந்துருக்கோம், நாங்க 2 பேரும் ஒரு நிமிஷம் கூட ஒருத்தர் விட்டு பிரிஞ்சதே கிடையாது அப்படின்னு டயலாக் விட்டுட்டு இருக்கான். கேம்ப்க்கு இவங்களை கூட்டிட்டு வந்தது கூட ஃபன்னா தான் இருக்குல்ல. ஆக்சுவலாக ரச்சஸ் கிட்டே லவ் சொல்ல போறேன் அப்படின்னு நம்ம பிலிப்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்புறம் டென்ட்லாம் செட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க சீனியர் காட்டுக்குள்ள போய் ஹெர்பல் ட்ரிங்க்னு ஒன்று கொண்டு வந்திருக்கான். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, இதை குடிச்சா ஓடுற பாம்பு கூட கையில பிடிக்கலாம், அந்த அளவுக்கு தைரியம் வரணும். அப்ப இதை குடிச்சிட்டு போய் ஜேம்ஸ் தைரியமா ப்ரப்போஸ் பண்ணடி அப்படின்னு ஹீரோனோட ஃப்ரெண்ட் அவளுக்கு ஊத்தி கொடுக்குறான். அதுல ஆல்கஹால் மிக்ஸா இருக்கு போல, அதை குடிச்சிட்டு எல்லாரும் ஒரு மார்க்கமா இருக்காங்க. குடிச்சிட்டு பைபிள்ல ஜேம்ஸ் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும்னு பார்த்தா அவ பார்வை ஃபுல்லா பிலிப்ஸ் மேலதான் இருக்கு. இவன் என்னடா இன்னைக்கு இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படின்னு
அவனே வச்சுக்கணும் வாங்க பாத்துட்டு இருக்கா. இவளோட ஃப்ரெண்ட்ஸை விளையாடுற பேர்ல கை கலைச்சிட்டு சும்மா இல்லாம தேனி கூட்ட கலைச்சி விட்டுறாங்க. ஐயோ அம்மா தேனி சொல்லிட்டு எல்லாரும் திருச்சி ஓடிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு எந்த பக்கம் போதுனே தெரியாம திட்டுன்னு முடிச்சிட்டு இருக்க. பிலிப்ஸ் அவ கையை பிடிச்சி எடுத்து ஒரு சேஃபான இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறான். உனக்கு ஒன்னும் ஆகலைன்னு கேட்க, எனக்கு ஒன்னால நல்லா தான் இருக்கேன், ஆனா உன்னதான் ஒரு தேனி கடிச்சிட்டு இருக்குன்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பட்டுன்னு அடிச்சா பொட்டுன்னு போயிடும், நீ சேஃபா இருக்கல, எனக்கு அது போதும்னு சொல்றான். எப்பவுமே சண்டை போடுறவன் இப்போ ஒரு மாதிரி ஃபீலிங்கா பேசுறது கேட்கும்போது நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஒரு ஃபீலோட அவனை திடீர்னு கிஸ் பண்ணிடுறா. இவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. என்னடி ஆச்சு உனக்கு, ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துக்கிற, நீ நல்லா தானே இருக்கேன்னு கேட்க, இன்னைக்கு நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கடா அப்படின்னு பேசிட்டே தூங்கிடுறா. காலையில வரைக்கும் அவன் அதே நினைப்போட தான் இருக்கான். அவளை பார்க்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கு. ஆனா நம்ம ஹீரோயின் என்னன்னு கேஷுவலா தான் இருக்கா. அடி நேத்து நடந்தது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்க, நேத்து அப்படின்னு நடந்ததுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. என்ன நடந்ததா, நேத்து தேனிலாம் உன்னை துரத்துச்சு, அதை மறந்துட்டியா, என்ன தேனி எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு முடிச்சிட்டு இருக்கா. அப்போ ஆல்கஹால் வேலையை காமிச்சிருக்கு போல. நேத்து எல்லாரும் ஹெர்பல் ட்ரிங்க்னு சொல்லிட்டு டம்ளர் குடிச்சிங்கல்ல, அதுல ஆல்கஹால் மிக்ஸ் ஆயிருந்தது அப்படின்னு. என்னது ஆல்கஹாலா, அப்ப நீ அதை குடிச்சு அப்படின்னு கேக்குறான். ஆமாடான் தலையாட்ட. அப்போ இவ குடிச்சிட்டு தான் என்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டாளா அப்படின்னு பிலிப்ஸ் டென்ஷன் ஆயிடுறான். வேவையோ நீ மட்டும் எப்படி அந்த தேல் கடல தப்பிச்சேன்னு கேட்க, அதாண்டி எனக்கும் தெரியல, ஆனா யாரோ என்ன கை பிடிச்சி எடுத்து காப்பாத்தின மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு, ஆனா அது யாருன்னு தான் ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படின்னு மண்டையை பிச்சு யோசிச்சுட்டு இருக்கு. இது நடந்த சம்பவம் அவளுக்கு ஞாபகம் வந்துருது. இவளே யார லவ் பண்றோன்ற கன்ஃபியூஷன்ல இருக்கா. ஜேம்ஸ் ஹீரோன்ட்ட ப்ரப்போஸ் பண்ணிருப்பான், அவளும் ஓகே சொல்லியிருப்பா. அவன் அவளை கிஸ் பண்ண போறத பார்த்தது தான் பிலிப்ஸோட மனசே உடஞ்சு போயிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கமிட் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு டீசெண்டா ஒதுங்கிடுறான். இங்க இவ லவ் மூட்ல இருக்க மாயா ஹீரோனுக்கு ஆளவாரி விடுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கா. நான் ரிச் கிளப்ல செலக்ட் ஆகுறது நினைச்சு கூட எனக்கு கவலையா இல்ல, அவளாம் எப்படி அதுல செலக்ட் ஆனா, அதுவும் அந்த கிளப்ல சேர்றதுக்கு அவ அவ்வளவு ஆசைப்பட்டுட்டு இருந்தா. நேரம் கை கூடி வர நேரத்துல எதுக்கு அவ மயக்கம் போட்ட மாதிரி நடிக்கணும், என்னமோ ஒண்ணு தப்பா இருக்கு. நீ அவளை பத்தின இன்ஃபர்மேஷனை தேடுன்னு சொல்லிட்டு இருக்க. டச்சஸோட அப்பா இதுக்கு முன்னாடி ஸ்லம்ல வாழ்ந்ததா சொல்லியிருக்காரு. இதான் அவங்க வாழ்ந்த ஸ்லம்னு சொல்லிட்டு போட்டோ காமிக்கிறா. அது மட்டும் இல்லாம அவர் பெரிய இன்டர்வியூ கூட கொடுத்திருக்காரு. அதை படிச்சு பார்க்கலான்னு பார்த்தா ரொம்ப பெருசா இருக்கு, இதெல்லாம் படிக்க எனக்கு டைம் இல்ல, அந்த இடத்துக்கே நேர்ல போய் அவளை பத்தி விசாரிச்சிடலாம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அந்த இடம் ஃபுல்லா ஒரே சேரும் சகதியமா இருக்கு. ரிச் கிளப்ல சேர்த்துக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. யாராவது டிஷ்யூ வச்சிருக்கீங்களா இல்லையாடி அப்படின்னு மாயா கத்திட்டு இருக்க. யாரும் ஒருத்தர் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அவனை பார்த்ததுதான் பயத்துல ஒதுங்கும் போது மாயாவோட ஹீல் உடஞ்சு போயிருது. உடனே ஃபாவோட ஹீலை புடுங்கி போட்டுக்கிறா. அது மட்டும் இல்லாம அந்த ஆள் கிட்ட ஃபாவை மட்டும் தனியா கோத்து விட்டுட்டு 2 பேரும் ஓடி வந்துடுறாளுங்க. அவன் கிட்ட வந்தது பயத்துல கத்துனதுதான் அவனே அலறி போயிடுறான். ஆக்சுவலா இவன் டிஷ்யூ கொடுக்க தான் வந்திருப்பான் போல. அது தெரியாம இவனை பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டாளுங்க. இப்ப ஃபா வந்ததும் அவளுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னு கூட கேட்கல. உன்னை ஃபாலோ பண்ணிட்டு அவனும் வந்துட்டானா என்ன அப்படின்னு ஒரு மாதிரி செல்ஃபிஷா யோசிக்கிறாளுங்க. என்னடா இது வந்ததுல இருந்து சகுனமே சரியில்லை அப்படின்னு குடிச்சிட்டு இருக்க 2 பேர்ட்ட போயிட்டு இந்த பொண்ணு தெரியுமா சொல்லிட்டு ஹீரோயின் போட்டோ காமிக்கிறாங்க. தெரியுமே, ஆனா நீங்களும் என்னோட சேர்ந்து 2 பேருக்கு போடணும் அப்படின்னு கண்ணை மூடிட்டு குடிச்சிடுறாளுங்க. போதையில மாயா என்ன பண்றோன்னே தெரியாம டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அந்த பசங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து, என்னடி என் ஆள் பார்க்க சூர்யா மாதிரி ஹேண்ட்ஸமா இருக்கான்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடியே கரெக்ட் பண்ணலான்னு பாக்குறியா, சரிவா போட்டி வச்சு யார் பெரிய ஆட்டக்காரின்னு பாத்துடலாம் அப்படின்னு ஒரு நடன போட்டியே நடத்திட்டு இருக்காளுங்க. இருக்கிற பிரச்சனையில இவ வேற அப்படின்னு ஹனியை கூட்டிட்டு எப்படி அவங்கள இடத்துக்கு வந்துடுறாங்க. ரொம்ப நேரமா ஃபா என்னமோ சொல்லணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. என்னன்னு சொல்லி தொலைடின்னு சொல்லி மாயா கேட்க, டச்சஸோட உண்மையான பேரு டங்லக். அவ அப்பா இதுக்கு முன்னாடி ஏழையா இருந்தாங்க, ஆனா ஒரு லாட்டரி டிக்கெட் வின் பண்ணதுக்கு அப்புறம் இவ்வளவு வசதி வந்துருச்சு. இது டச்சஸோட அப்பாவே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. இது நீ முன்னாடியே சொல்லிருக்கலாம் அப்படின்னு கேட்க, நீ எங்கடியே சொல்ல விட்டுன்ற மாதிரி பாத்துட்டு இருக்கா. இப்போ ஹீரோன் பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் பார்த்து அவளை ரிச் கிளப் மெம்பர் ஆக்கலாம்னு முடிவு பண்ணிடுறாங்க. அந்த சமயம் மாயா வந்து ஹீரோன் பத்தின உண்மையெல்லாம் சொல்ல, நீ என்னதான் இப்ப பணக்காரியா இருந்தாலும் நல்ல பரம்பரை பணக்காரி ஆக முடியாது, ஏழையா பிறந்தா ஏழையா தான் சாகணும், நீ தலை கீழே நின்னாலும் உன்னால ரிச் கிளப் மெம்பர் ஆக முடியும்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டதுதான் ஹீரோனோட மனசே உடஞ்சு போயிடுது. அப்போ பிலிப்ஸ் வந்து, என்னடா பணம் பணம் இப்படி அலையறீங்க, அப்படி இந்த கிளப்ல என்னதான் இருக்கு, எல்லாரும் இதுல சேரணும்னு அப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நான் ஒரு பிச்சைக்காரன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு பண்ண கண்டி உங்களை மாதிரி ஆள்கிட்ட பழக்கம் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு கெத்த டைலாக் பேசிட்டு ஹீரோனை கூட்டிட்டு வரான். இதுக்குதான் இந்த கிளப் வேணான்னு படிச்சு சொன்னேன், நீ கேட்டியான்னு சொல்ல, இது என்னோட கனவுடா, மாயா மட்டும் வந்து உண்மையை சொல்லலன்னு வை, இந்நேரத்துக்கு நான் மெம்பர் ஆகிருப்பேன், இரு என் பேக்ரவுண்ட் பத்தி உனக்கு மட்டும் தான் தெரியும், இது எப்படி மாயா காதுக்கு போச்சு, உனக்கு தானே ஆரம்பத்துல இந்த கிளப்ல ஜாயின் பண்றதுல விருப்பம் இல்லைன்னு சொல்ல, ஆமா பிடிக்கலதான், அதுக்கு நீ இப்படிப்பட்ட கேவலமான காரியம் நான் செய்ய மாட்டேன், புரிஞ்சுக்கோடி, எல்லா பணக்காரங்களும் ஒண்ணு நல்லவும் கிடையாதுன்னு பேசிட்டு இருக்கான். அப்போ ஹனி வந்துட்டு, டே அங்க எங்கன்னு பிரச்சனை பண்ணி கடைசியில கிளப்புக்கே வந்துட்டியா, உன்னால நம்ம குடும்ப மானமே போச்சு, இதை பத்தி அப்பா கிட்ட சொல்றேன்னு போடி போ, எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லு, இங்க நடந்த சம்பவம் எல்லாமே அந்த மனுஷனுக்கு தெரியணுன்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். இப்பதான் நமக்கே உண்மை தெரியுது, பிலிப்ஸும் ஹனியும் அண்ணன் தங்கச்சி, அவன் பெரிய பணக்கார வீட்டு பையன், அவங்க ஃபேமிலி தான் இந்த ரிச் கிளப்லயே வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இந்த உண்மைலாம் தெரிஞ்சுட்டு ஹீரோயின் ஆடி போயிருக்கா. நீ ஹனியோட அண்ணான்னு கேட்க ஆமான்றான். அது ஏன்டா முன்னாடியே சொல்ல, நீ நினைச்சிருந்தா அசால்ட்டா என்ன ரிச் கிளப் மெம்பர் ஆகிக்கலாமேன்னு சொல்ல, நான் இது வரைக்கும் என் குடும்ப பேரை நினைச்சு பெருமை பட்டதே கிடையாது, அப்படி அந்த கிளப்ல என்னதான் இருக்கு, நீ இவ்வளவு அசிங்கப்பட்டு அந்த கிளப்ல சேரணும்னு ஆசைப்படுற அப்படின்னு அவளை திட்டி விட்டுடுறான். இந்த மாதிரி ஒரு பரம்பரை பணக்காரனுக்கு எப்படி ஏழைங்களை பத்தி தெரியும், நான் இந்த இடத்துக்கு வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா, நான் ஏழையா இருக்கும் போது யாரையும் ஒரு மனுஷனா கூட பார்த்தது கிடையாது, நீ சொன்னது உண்மைதான், எல்லா பணக்காரங்களும் ஒன்னும் நல்லவும் கிடையாது அப்படின்னு கோச்சிட்டு போயிடுறா. அவ பேங்க் அக்கௌண்ட்மே ஆக்டிவ் ஆயிருது. இனிமேலாவது பணத்தை பார்த்து செலவு பண்ணு, நான் அப்பா டெக்ஸ்ட் பண்ணிருக்க, இவ்வளவு பணம் இருந்து என்ன பிரயோஜனம், நான் ஆசைப்பட்டது கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. மொத்த ஸ்கூலுக்கும் இந்த உண்மை தெரிஞ்சிட்டு இருக்கு. ஜேம்ஸ் கிட்ட சாரி கேட்டுட்டு அவன் கொடுத்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணிடுறா.
அங்க நடந்த விஷயத்த ஹனி அவ அப்பா கிட்ட போட்டு கொடுத்துடுறா. ஏண்டா நீ சும்மாவே இருக்க மாட்டியா? ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டே இருக்க. ஒரு நாள் நம்ம குடும்ப பேரே கெட்டு போச்சுன்னு கத்திட்டு இருக்க. யாருக்கு வேணும் உன் குடும்ப பேரு? நீங்களே தலையில வாரி போட்டுக்கோங்க. இது வரைக்கும் இந்த குடும்பத்தை நினைச்சு நான் பெருமைப்பட்டதே கிடையாது. இதுல இருக்கதும் ஒண்ணுதான், இல்லாததும் ஒண்ணுதான். குட் பை அப்படின்னு டயலாக் பேசிட்டு வந்துடுறான். வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு எங்க போறதுன்னு தெரியாம இரண்டு ஹாஸ்டல்ல தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். இவன் ஸ்டூடெண்ட் கிட்ட தான் இவன் சொந்த கதையும் சோகம் கிட்டயும் ஷேர் பண்ணிட்டு இருக்கான். இவ்வளவு பெரிய பணக்கார பையனாடா? உன்னை பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே. ஆனா நீ உங்க அப்பா வீட்டை விட்டு தோத்துனதுல நினைச்சுனா கவலைப்படல. உன் மனசுல வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. யாரா அந்த பொண்ணுன்னு கேட்க, ஆமாடா மச்சான், ஒரு பொண்ணுதான் என் மனசையே உடைச்சிட்டா. நான் ஒரு பொண்ணு லவ் பண்றேன். என் ஃப்ரெண்டும் அதே பொண்ணு தான் லவ் பண்றான்னு சொல்றான். அப்போ அவங்க 2 பேரும் டேட் பண்றாங்களான்னு கேட்க, அது தெரியல. ஆனா அந்த பொண்ணுக்கும் அவன் மேல விருப்பம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ ஒரு பெரிய தைரியசாலி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ சரியான கோழடா. யார லவ் பண்ணா என்ன? உனக்கு அந்த பொண்ணு மேல ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, சோ தைரியமா போய் அவட்ட ப்ரப்போஸ் பண்ணு அப்படின்னு. நீ சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அடுத்த நாள் ஓனர் ஆண்டி, லேடிஸ் ஹாஸ்டல்ல உனக்கு என்னடா வேலைன்னு துரத்திட்டு இருக்காங்க. உங்க பையனும் ஒரு பையன் தானே, அவனை மட்டும் ஹாஸ்டல்ல வச்சிருக்கீங்க. என்னையும் உங்க பையனை நினைச்சு கொஞ்சம் உங்க வீட்டுல வச்சுக்கோங்க. நான் பின்பக்கமா வந்து பின்பக்கமாவே போயிடுவேன். பொண்ணுங்க ரூம் பக்கமே போக மாட்டேன் அப்படின்னு நல்ல மாதிரி பேசிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் வந்து நான் வீட்டை காலி பண்ண போறேன் அப்படின்னு வாடகை பாக்கியெல்லாம் கொடுத்துட்டு போறா. நீ போய் அவகிட்ட பேசுன்னு சொல்லி அவன் ஸ்டூடெண்ட் தள்ளி விடுறான். இவன் போய் பேசலான்னு போக அந்த ஆண்டி உள்ள விட மாட்டாங்க. அப்போ ஜேம்ஸ் அங்க வரது பார்த்துட்டு, அங்க பாருங்க ஒரு பையன் உள்ள போறான்னு சொல்ல, நான் இதுக்கெல்லாம் ஏமாற மாட்டேன். லேடிஸ் ஹாஸ்டல்ல உனக்கு என்னடா வேலைன்னு வெளியே துரத்தி விட்டுறாங்க. ஜேம்ஸ் ஹீரோயினை தான் பார்க்க வந்திருக்கான். அவனை பார்த்ததுமே அவ டப்புன்னு கதவை சாத்திடுறா. இப்போ எதுக்கு நீ என்ன இக்னோர் பண்ற? உன் மெசேஜை நான் பார்த்தேன். உன்னை பத்தி நான் தப்பாவே நினைக்கல. எனக்கு உன் நிலைமை புரியுதுன்னு சொல்ல டோர் ஓபன் பண்ணிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. பையனா தானே உள்ள விட மாட்டீங்க அப்படின்னு பிலிப்ஸ் கோடியில காயிற அந்த ஆன்டியோட நைட்டியை போட்டுக்கிட்டு லேடி கெட்டப்ல உள்ள போறான். அவங்களும் அதை பார்த்துட்டு, இந்த நைட்டி எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு, என்னம்மா நீயும் பொம்மிஸ் நைட்டிஸ் தான் போட்டிருக்கியா அப்படின்னு பிலிப்ஸை பார்த்ததுதான், அடே நீ எவ்வளவு திட்டினாலும் திருந்த மாட்டியா அப்படின்னு அவனை விரட்டிட்டு இருக்காங்க. இங்க ஜேம்ஸ் ஹீரோன் ஆறுதல் படுத்த ஹக் பண்ணிட்டு இருக்கு. ஆனா அதை பார்த்து பிலிப்ஸ் தப்பா நினைச்சிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இவன் எந்த கேப்டா வந்தான் அப்படின்னு அவங்க 2 பேரையும் பிடிச்சி வெளியே துரத்திடுறாங்க. இவனை லேடி கெட்டப்ல பார்த்து ஜேம்ஸ்க்கு சிரிப்பு தாங்கல. விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கான். டேய் சிரிச்சது போதும், நீங்க என்ன பண்றேன்னு கேட்க, டச்சஸை பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ அவகிட்ட லவ் சொல்ல போறேன்னு சொன்னியே, சொல்லிட்டியான்னு கேட்க இல்லன்னு சொல்றான். அப்ப நீங்க 2 பேரும் டேட் பண்ணலையான்னு கேட்க, அது ஒண்ணும் இல்ல, அவகிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணேன், அவளும் ஓகே சொல்லிட்டா. ஆனா நான் அவளை கிஸ் பண்ண போகும்போது பயத்துல கண்ணை இருக்குமா மூடிக்கிட்டா. அதுல இருந்தே அந்த பொண்ணுக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இல்லைன்னு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி உனக்கு அவன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கான்னு கேக்குறா. ஆமா நான் அவளை ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்லவும் நம்ம பிலிப்ஸோட முகமே வாடி போயிருது. உடனே இவன் சிரிச்சுட்டு, உன்னை டெஸ்ட் பண்ணதுக்காக தான் நான் இப்படி சொன்னேன். நீ டச்சஸ் லவ் பண்ற விஷயம்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்பவே என் பேரை சொல்லி அந்த பொண்ணு கண்ணாடி வாங்கி கொடுத்தவன் தானே நீனு அப்படின்னு சொல்லி டீஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலா சின்ன வயசுல ஹீரோயின் பிலிப்ஸ் தான் மீட் பண்ணிருப்பா. அவன் தான் இவளுக்கு கண்ணாடியும் கொடுத்திருப்பான். ஆனா சின்ன வயசுல இவன் பேரு ஜேம்ஸ்னு சொல்லி ஏமாத்திட்டு இருந்திருக்கான். அதனாலதான் அவளுக்கு இந்த உண்மைலாம் தெரியல போல. ஆனா இது எல்லாமே நம்ம பிலிப்ஸ்க்கு தெரியும். இருந்துமே அவகிட்ட சொல்லாம நடிச்சிட்டு இருந்திருக்கான். சரிங்க ஆண்டி, நீங்க எப்போ உங்க சைல்ட்ஹுட் கிரஷ் கிட்ட உங்களை லவ் சொல்ல போறீங்கன்னு கேட்க, என்னது ஆன்டியா இருறா அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கான். இங்க ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் அவகிட்ட ஆறுதல் சொல்ல வந்திருக்காங்க. பரவாயில்ல, என்ன பத்தின உண்மை தெரிஞ்சு நீங்க எனக்காக வந்திருக்கீங்களே, இதுதான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி சரி பாசத்தை கொட்டினது போதும், உன்னை கஷ்டப்படுத்தவங்களை ரிவெஞ்ச் எடுக்க வேணா. என்கிட்ட மாயாவோட ஒரு வீடியோ சிக்கி இருக்கு. இது எனக்கு ஒருத்தவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா இதுல அவங்க பேரே மென்ஷன் ஆகல. இதை வச்சு அவளை பழி வாங்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி மாயா கிட்ட இந்த வீடியோ காமிச்சு இதை பப்ளிக்கா போஸ்ட் பண்றோம்னு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அந்த வீடியோ போஸ்ட் பண்றாதீங்கடி, இது மட்டும் வெளியே வந்துருச்சுன்னா டிஸ்க் அப்படியே செலக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு இவ கதறிட்டு இருக்க. என் ஃப்ரெண்டை கஷ்டப்படுத்தும் போது மட்டும் உங்களுக்கு அது புரியலையா? உனக்கு வந்த ரத்தம் என் ஃப்ரெண்டுக்கு வந்தா தக்காளி சட்னியா? உன்னெல்லாம் அப்படியே விட முடியாதுடி அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின், நீ என் பிரச்சனைக்கு வராம இருந்தா இந்த வீடியோ லீக் பண்ண மாட்டேன், நம்ம 2 பேரும் சமாதானமா போயிடலாம்னு சொல்லிடுறா. ஹீரோயினை எலிமினேட் பண்ணதுனால மாயாவை செலக்ட் பண்ணலான்னு இருக்காங்க. ஆனா கரெக்டா யாரோ அவளோட அந்த வீடியோ சென்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த வீடியோல மாயாவை நெயில் கட் பண்ணிட்டு அவளே மோந்து பாக்குறா. இது ரொம்ப இன்டீசியன் பிஹேவியரா இருக்குன்னு சொல்லிட்டு அவளை ரிச் கிளப் மெம்பராக தகுதி இல்லைன்னு எலிமினேட் பண்ணிடுறாங்க. இதுக்கு ஹீரோயின் தான் காரணம் நினைச்சிட்டு கோவத்துல ஹீரோயின் ஃபேஸ்லயே தண்ணியை ஊத்திடுறா. அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு எதுக்கு அந்த வீடியோ சென்ட் பண்ண, உன்னை நம்பினதே தப்பா போச்சு, கடைசியில உன் புத்தியை காமிச்சிட்டல அப்படின்னு அடிக்க வரா. எவ்வளவு தைரியம் இருந்தா யாழ் மேல கை வைப்ப அப்படின்னு பிலிப்ஸ் வந்து தடுக்க, அவ பண்ண தப்புக்கு பின்ன தூக்கிச்சு கொஞ்சுவாங்களா? அவ என்ன பண்ண அவகிட்டே கேளுன்றான். நான் எதுவுமே பண்ணல, இவளே தான் சடனா வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான்னவும், எப்படி போய் சொல்ற பாத்தியா அப்படின்னு மறுபடியும் அடிக்க வரா. ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸை பொறுத்தது போதும் பொங்கி எழுவன்ட்டு, எவ்வளவு தைரியம் தான் என் ஃப்ரெண்ட் அடிக்க வருவ, இன்னைக்கு உன்னை என்ன பண்றோம் பாருன்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இங்க எவ்வளவு கலவரம் நடக்குது. ஆனா கேஷுவலா வந்து நான் தான் அந்த வீடியோ அனுப்புனேன்னு சொல்றா. இந்த நாளைக்காக தான் நான் இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தேன். ஏதோ நீ தான் பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு என் அடிமை மாதிரி நடத்திட்டு இருந்தல, அதனாலதான் உன் ரிச் கிளப்ல சேர விடக்கூடாதுன்னு இந்த வீடியோ நான் தான் எடுத்து அனுப்புறேன்னு சொல்லிட்டு இருக்கா. இது என்னடா இவ்வளவு பெரிய ட்விஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு வாயை பொழுது பார்த்துட்டு இருக்காங்க. இதான் சாக்குன்னு பிலிப்ஸ் ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு இருக்க. முதல்ல என் மேல இந்த கையற நாயன் திட்டி விட்டுறா. இங்க ஜேம்ஸ்க்கும் மாயாக்கும் பிக்கப் ஆயிடும் போல. மாயா அழுதுட்டு இருக்கத பார்த்துட்டு ஜேம்ஸ், உனக்கு என்ன ஆச்சுன்னு ஆறுதல் சொன்னதுதான் இன்னும் பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறா. நீ அழாத, எனக்கும் கஷ்டமா இருக்கு அப்படின்னு 2 பேரும் பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க.
இங்க பிலிப்ஸ் ஹீரோன்ட்ட உண்மையை சொல்லலாமா வேணாமான்ற குழப்பத்திலே இருக்கான். சின்ன வயசுல ஜேம்ஸோட பேர் சொல்லி நான் தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன். இந்த உண்மை தெரிஞ்சா அவன் மேல கோவப்படுவாளான்னு கேட்க, ஒரு பொண்ணு உன்னை ட்ரூவா லவ் பண்ணானா நீ அவகிட்ட உண்மையை சொல்ல நினைச்சா சந்தோஷப்படுவா. ஆனா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ, என்னைக்கு நீ நேசிக்கிறவங்க கிட்ட போய் சொல்லாத அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். இவனும் ஹீரோன் எங்கன்னு தேடிட்டு இருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் ட்ரஸ்ட் சேஞ்ச் பண்ணதா போயிருக்கான்னு சொன்னதுதான் பையன் சிட்டா பறந்துடுறான். இவன் எதுக்கு இப்படி இருக்கான், சம்திங் ராங், வா போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் இவன் ஹீரோன் ட்ரெஸ் பார்த்துட்டு இருக்க, என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு வந்திருக்கான். டேய் நாயே, நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஒழுங்கு திரும்ப சொல்லி கத்தி விட்டுடுறா. இவ்வளவு நான் அவன்கிட்ட போய் சொன்னது என் தப்பு தான். நீ குட்டியா பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறதுனால என் டைப் எல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவன் கூட பழகதான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுது. இன்னும் சொல்ல போனா சின்ன வயசுல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி முடிச்சு பார்த்துட்டு இருக்கா. சின்ன வயசுல ஜேம்ஸ் ரொம்ப பாப்புலரா இருப்பான். அதனால அவன் அப்ரோட் போனதுக்கு அப்புறம் அவன் பேர் சொல்லி தான் நான் சுத்திட்டு இருப்பேன். அதே மாதிரி உனக்கு ஹெல்ப் பண்ணதும் நான் தான். ஆனா என்ன ஜேம்ஸ் பேரை யூஸ் பண்ணிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுமே நீ டச்சஸ் இல்ல டங்லட்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. அப்புறம் எதுக்கிட்ட என்கிட்ட முன்னாடியே சொல்லலன்ற மாதிரி கேட்குறா. உன் கூட விளையாடுறது ஃபன்னா இருந்தது, அதனால தான் ஸ்டார்டிங் அப்படி பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்போ விளையாடி முடிச்சுட்டேன். ஸோ இப்போ அப்படின்னு என்ன உனக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இருக்கான்னு கேக்குறா. ஆமா ஃபீலிங்ஸ் இருக்குதான், உனக்கு என் மேல இல்லையா அப்படின்னு ஒரு மாதிரி வெக்கத்தை தலையை குளிஞ்சிட்டே இருக்கா. உன் மனசுல என்ன இருக்கு நீ சொன்னாதான் தெரியும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அவன் ஃப்ரெண்ட்ஸும் ஒட்டு கேட்டுட்டு இருப்பாங்க போல. சீக்கிரம் ஓகே சொல்லிடுடி, இல்லைன்னா நான் அவனை கரெக்ட் பண்றேன்ற மாதிரி வேவே கலாச்சிட்டு இருக்கா. உன்கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. சோ நான் அவனை ஹக் பண்ணிக்கலாமான்னு கேட்க, பண்ணிக்கோ, நான் மட்டும் என்ன கேம்ப்ல உன்னை கிஸ் பண்ணுவான்னு பெர்மிஷன் கேட்டேன்னா என்ன அப்படின்னு. என்னது கேம்ப்ல கிஸ் பண்ணாளா, இதை பத்தி நம்ம கிட்ட சொன்னாலான்னு பாருன்னு வாய்ப்பு வந்து பாத்துட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நாள் ஆயிருது. பிலிப்ஸ் அவங்க பாட்டியோட செல்லம் போல அந்த கிளப்ல நடக்கிற பாலிடிக்ஸ் பத்தி அவங்க கிட்ட சொல்ல அந்த கிளப்பையே ஷட் டவுன் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அவன் அப்பாவே பிடிச்சி பயங்கரமா திட்டி விட்டுடுறாங்க. மாயாவை ஆசைப்பட்ட மாதிரி ரிச் கிளப்ல சேர முடியலனாலும் ஜேம்ஸோட கமிட் ஆயிடுறா போல. ரொம்ப சந்தோஷமா இருக்கா. நம்ம ஹீரோன்னு கூட ஒன்று சேர்ந்துடுறாங்க. புதுசா சேர்ந்து கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. அது ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காங்க அப்படின்னு. இவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட், எனக்காக என்ன வேணா பண்ணுவான், ஏன் உயிரை கூட கொடுப்பான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே இந்த ட்ராமா ஹாப்பி எண்டிங்கா முடியுது. இதுல எனக்கு எல்லா கேரக்டருமே ரொம்ப பிடிச்சது. இதுல இன்னும் பிலிப்ஸோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு ஃபன்னியான கேரக்டரா இருந்தான். அது மட்டும் இல்லாம ஜேம்ஸ் ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு எல்லாரோட கேரக்டரும் சூப்பராகவே இருந்தது. இந்த ஸ்கூல் ட்ராமாஸ்லாம் பார்க்கும் போது நம்மளோட ஸ்கூல் டைமும் நமக்கு ஞாபகம் வந்துருது. ஒரு சில ஆக்வர்டான விஷயம்லாம் அந்த டைம்ல பண்ணியிருப்போம். ஆனா இப்போ ஏன்டா அதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சு ஒரே சிரிப்பா இருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்க டைம்ல நீங்க ஏதாச்சும் பண்ணியிருந்தா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிருங்க. எனக்கு பிலிப்ஸை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்களோட ஃபேவரட் கேரக்டர் யாருன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் நம்ம சேனல் ட்ராமாஸ் கண்டினியூஸா வரும். கண்டிப்பா நான் டைமுக்கு அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அடுத்து நம்ம சேனல்ல என்ன ட்ராமா போடலான்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா பண்ணி வச்சுக்கோங்க.